Hi everyone, this is Muruga MP. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ஈஸியானது தான், ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சிடும். 5 charges plus q plus 5q minus 2q plus 3q and minus 4q are situated as shown in the figure. இந்த டயகிராம்ல இருக்கிற மாதிரி நமக்கு வந்து சார்ஜ் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. The electric flux due to this configuration through the surface S என்ன? அப்போ இந்த சர்ஃபேஸ்ல என்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. வெளியில -4q இருக்கு, இன்னொன்று +3q இருக்கு. இந்த சர்ஃபேஸுக்கு உள்ள +5q வெறும் q அண்ட் தென் -2q, அதாவது இது +q தான். இத்தனை சார்ஜஸ் இருக்கு. இப்போ இந்த சர்ஃபேஸ்ல என்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பொதுவாக நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம காஸ் லாவை கண்டிப்பாக பயன்படுத்தி தான் ஆகணும். அப்போ காஸ்ல என்ன சொல்றாரு, நமக்கு வந்து என்னுடைய க்ளோஸ்ட் லூப் ரைட்டா, அதுக்கு தான் அவர் சொல்றாரு. அப்ப என்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் சார்ஜ் என்க்ளோஸ்டு அப்பான் எப்சிலான் நாட் இல்லையா. அப்ப இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்றது இது வந்து சர்ஃபேஸுக்கு வெளியில இருக்கு. எது -4q +3q சர்ஃபேஸுக்கு வெளியில இருக்கு. இப்போ க்ளோஸ்டு லூப்புக்கு உள்ள இருக்கக்கூடிய சார்ஜ் தான் நான் கன்சிடர் பண்ணணும். அதுதான் இங்க காஸ்ல சொல்றாரு, சார்ஜ் என்க்ளோஸ்ட் இன் a surface. அப்ப எனக்கு டோட்டல் சார்ஜ் இங்க பாருங்க, எனக்கு இது q, இது -2q. அப்ப நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா வெறும் q மட்டும் இருக்கும். அப்ப இது +q, அது -q, which is nothing but +4q. 4q எப்சிலான் நாட். இதுதான் உங்களுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் a closed loop. ரொம்ப ஈஸி தான், பொறுமையா பாருங்க, டவுட் எதுவும் வர்ற வாய்ப்பே கிடையாது. தேங்க்யூ. Help others with a smile.